Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கோவில்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. கோவில்பட்டி சுத்தி இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவமே கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம்னு சொல்லாங்க. அதாவது தலகாலே புரியாத அளவுக்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. அதன் பிறகு அவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நபரும் தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சுந்தரலிங்கம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய நண்பர், அதாவது நண்பர்னு சொல்றதை விட மாமா மகன் மைத்துரன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபரும் இந்த சம்பவத்துல சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி அரசுகுமார் அப்படிங்கிறவர் தான். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே, அதாவது என்ன அப்படின்னா ஒரே குடும்பத்துக்கு உள்ளாடி பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வயசாகுது. அதாவது காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலையே கிடைக்காம ஊருக்குள்ள அப்படியே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு பசங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஹாபியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொழுதுபோக்குக்காக கண்டிப்பாக சினிமாக்கு போறத ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் 2012 தான் நடந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த 2012 காலகட்டத்துல இவங்க கையில ஸ்மார்ட்டான போன்கள் எதுவுமே இவங்க யூஸ் பண்றது இல்லை. அதாவது அந்த டைம்ல அவங்களுக்கு வாங்கக்கூடிய அளவு வசதி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால இவங்க சாதாரணமான நோக்கியா மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்ட சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேருமே அந்த ஹாபியான ஒரு விஷயம், அதாவது நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்க்கறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர், அதாவது 4 கிலோமீட்டர் போகணும். 1/2 கிலோமீட்டர் சிட்டியான பகுதி. அங்க இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல போய் தான் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதாங்க ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம இன்னைக்கு சினிமாவுக்கு போவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கூட்டத்துல ஒரு 7-8 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு இவங்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு காசு வச்சுக்கிட்டு தான் போக முடியும். இவங்களாட்டு காசு போட்டுலாம் கூட்டிட்டு போறதெல்லாம் கிடையாது. அதனால இருக்கக்கூடிய காசுல இவங்க ரெண்டு பேரும் தான் போறது. அப்படி நம்மளுடைய சுந்தரலிங்கமும் சரி அரசுகுமாரும் சரி, இவங்க ரெண்டு பேருமே அதாவது ஒரே ஒரு பைக் தான், அதுவும் சுந்தரலிங்கத்துடைய அப்பாவுடைய பைக் தான். அந்த பைக்ல தாங்க நைட்டு ஷோவை பார்க்கறதுக்காக கிளம்பவும் செய்யறாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 10 மணினாலே அங்க ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது திரைப்படம் போட்டுருவாங்க. அதனால இவங்க ஒரு 9 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படத்துக்கும், அதாவது சினிமாவையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் படத்தை தான் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்படி அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு அந்த சினிமா ஆட்டம் முடியக்கூடிய டைம் 12:30 மணி ஆகுதுங்க. அந்த 12:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன அப்படின்னா, 1/2 கிலோமீட்டர் அந்த சிட்டி அந்த ரோடுகள்லாம் இருக்கும். அதன் பிறகு இவங்க ஊருக்கு போகக்கூடிய ஒரு தனி வழி ஒன்று இருக்குங்க. அதுவும் ரோடு தான், ஸ்ட்ரீட் லைட்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். இவங்க ஊர் அர்த்தம் வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அதனால எந்த பயம் கிடையாது. இவங்க ஆல்ரெடி நிறைய ட்ரிப் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வர்றாங்க. அப்படிதான் அன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 1/2 கிலோமீட்டர் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் காட்டு பாதையா இருக்கும். காடுன்னு சொல்ல முடியாது, அதாவது தோப்பு துறவு இந்த மாதிரியான விஷயங்கள் பக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இடையில ஒரு வீடு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது
ஒரு மஞ்சள் சேலை கட்டின ஒரு பெண் அங்க இருக்கக்கூடிய ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியக்கூடிய ஒரு போஸ்டுக்கு கீழே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதையும் இவங்க பாக்குறாங்க. அது ஒரு 100 மீட்டர் தூரத்திலே பாக்குறாங்க. என்னடா இந்நேரத்துக்கு இந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்று இருக்கிறாங்க, இப்படி நிக்க மாட்டாங்க, நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது, இது என்னடா ஒரு பொண்ணு நிக்கிறாங்க மச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மாமா மச்சா மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் நிறத்துல சேலை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போஸ்டோட அந்த பக்கம் பார்த்து நிக்கிறாங்க. அதாவது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தோப்பு துறவை பார்த்தாங்க நிக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவுமே தோப்பு துறவு, இரும்பு வேலி போட்டிருக்கிறாங்க, அதனால அந்த இடத்தை பார்த்து நிக்கிறாங்க. சரிடா அந்த பொண்ணு திரும்பி தான் நிக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு இவங்க அவங்களுடைய பைக்கை வேகமா அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கரெக்டா அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கிட்ட வரும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. திடீர்னு பார்க்கும்போது அந்த லைட் இவங்க கிராஸ் பண்றாங்க, அந்த பெண் அதுதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி கிராஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறாரு, பின்னால இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசகுமார் திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணை காணலைங்க. அந்த பொண்ணை காணண்டா மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவரு தன்னுடைய மச்சரன், அதாவது நம்மளுடைய சுந்தரலிங்கத்துக்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே சுந்தரலிங்கம் என்ன பண்றாருன்னா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணை காணல. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இரும்பு வேலி போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம், அதே மாதிரி எதிர்த்தாப்புல அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, தோப்புக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சம் வந்து பயங்கர பிரகாசமா இருக்குது. அந்த பெண் அங்க பார்த்து நடந்தாலும் இங்க பார்த்து நடந்தாலும் கரெக்டா தெரியும். அவ்வளவு செகண்டுக்குள்ள அந்த பெண் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட அந்த இடத்துல பாக்குறாங்க. இது வேற ஏதோ துஷ்ட சக்தி மாதிரி தெரியுது, விருட்டு நம்மங்கிறது போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டா 1 கிலோமீட்டர் தாண்டோன்னா அதுல ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த ஊர் தான். அந்த 1 கிலோமீட்டரையும் தாண்டி வர்றாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி 2 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு காடு அமைப்பு இருக்குது. அதாவது காடுன்னா அந்த தோப்பு துறவெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுக்கிட்டையும் வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மஞ்சள் சேலை கட்டின பெண் இன்னி ஒரு போஸ்ட் கிட்ட அதே 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்துல நின்றுட்டு இருக்கதை இவங்க பாக்குறாங்க. இங்க பாருடா அப்படின்னு சொல்லி சுந்தரலிங்கம் தான் சொல்றாரு, அதாவது அரசகுமார்கிட்ட, இங்க பாருடா நம்ம அங்க பார்த்த பொண்ணு இங்க நிக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவரும் எட்டி பாக்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பெண் அங்கதான் நிக்கிறாங்க. இப்பவும் அந்த பெண் வந்து அந்த தோப்பை பார்த்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. பின்பக்கம் தான் தலையெல்லாம் தெரியுது. சரி ஓகே, நம்ம பாட்டு நம்ம போயிருவோம்டா, இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி நமக்கு தெரியுது, நம்ம இதுல வண்டியை நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுந்தரலிங்கம் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த வண்டியை அதாவது ரொம்ப வேகம் கூட்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட வேகமா போயிட்டு இருந்தவருக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா அவங்க ஊருக்கும் இவங்களுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு நாய் வந்து குறுக்கால வந்து விழுந்துருதுங்க. குறுக்கால விழுந்தது இவங்க வண்டிக்கு இடையில விழுந்துருது. இவங்க வண்டியை கீழே போட்டு இவங்களும் அடிச்சு புரண்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்பாவுடைய வண்டி சின்ன ஸ்கிராட்ச் பட்டாலும் அப்பா திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சுந்தரலிங்கம் சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அரசகுமார் கீழே விழுந்தவர் எந்திக்கவே இல்லை, மயக்க நிலைமையில அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. ஐயோ என்னடா ஆச்சு, எந்திரடான்னு சொல்லிக்கிட்டு அவரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாரு நம்மளுடைய சுந்தரலிங்கம். அந்த நேரத்துக்கு தண்ணீர் அவங்க பக்கத்துல எங்கேயுமே இல்லை. தண்ணி எடுக்கணும்னா அந்த 1/2 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அதாவது அவங்க ஊருக்கு வந்தாலும் தண்ணி எடுக்க முடியும். அதனால பதட்டத்தோட அந்த இடத்துல தன்னுடைய நண்பனை தூக்கி மடியில போட்டு இது பண்றாரு, எலும்புடா அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நபர் வந்து எந்திக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறாரு, மயக்க நிலைமையில இருக்கிறாரு. ஐயோ தண்ணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் சேலை கட்டின பெண் இவங்க பக்கத்துல வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. ஆனா இவர் அதை அப்புறம் திரும்பி பார்க்காம இந்தாப்பா தண்ணி அப்படின்னு சொன்னோன்னா தண்ணியை வாங்கி டக்குன்னு முகத்துல தெளிக்கிறாங்க. தெளிச்சுக்கிட்டு அந்த செம்பை கீழே வைக்கிறாரு. நம்மளுடைய அரசகுமாரும் முழிச்சிருக்காருங்க. முழிச்சவரு டக்குன்னு அப்படி பாக்குறாரு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல சுந்தரலிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நாய் வந்து குறுக்க சாடிடுச்சு, நம்ம தான் கீழே விழுந்துட்டோம், இந்த அக்கா தான் தண்ணி தந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணை காணவே இல்லை, அங்க வச்சிருந்த சொம்பையும் காணலைங்க. அரண்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, நம்ம இங்கிருந்து உடனே போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா வண்டியை தள்ளிக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. பின்னால அரசகுமார் வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த ஹேண்ட்பேரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு வேகமா அந்த ஊருடைய எல்லை பகுதிக்கு, அதாவது மின் பக்கத்துக்கே வந்துடுறாங்க. அப்படி அந்த ஊருடைய எல்லை பகுதிக்கு வந்து அடைந்த உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியில ஒரு கோவில்
இருக்குது, அது கருப்பசாமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமி கிட்ட இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து நெற்றியில போட்டுட்டு வாடா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்களும் வீடு போய் சேர்றாங்க. வீட்டுக்கு போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கதவு தட்டுறதோ வீட்டுல சொல்றதோ கிடையாதுங்க. அதாவது நம்மளுடைய சுந்தரலிங்கத்துடைய வீட்டுடைய மொட்டை மாடியில வந்து ஒரு ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களாம், சும்மா துணி காய போடுறதுக்காக. அந்த ஷீட் இருக்கக்கூடிய பகுதியில போய் இவங்க படுக்கிறது வழக்கம். அது இந்த செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாலே இந்த மாதிரி அவங்க போய் படுக்கிறது வழக்கங்க. அதே மாதிரி வண்டியை கீழே வச்சுட்டு வண்டியில ஏதாவது சிராய்ப்பு ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மொபைல் டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் பாக்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுருக்காங்க. கதவை தட்டிட்டோம் அப்படின்னா அப்ப வந்து கேட்பாரு, ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு அப்படியே வண்டி எடுத்தாப்புல கொண்டு வச்சுக்கிட்டு இவங்களும் போய் படுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. படுத்தவங்களுக்கு தூக்கமே வரல. இங்க நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி அப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க கை காலெல்லாம் இங்க சிராய்ப்பு லைட்டா ஏற்பட்டு இருக்குது. அதுலயே நம்மளுடைய அரசகுமாருடைய தலையில ஒரு சின்ன அடியும் பட்டிருக்குங்க. அதுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த காப்பி தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காப்பி தூள் எப்பவுமே வந்து இவங்க மேல மொட்டை மாடியில வச்சிருப்பாங்களாம். காலையில அப்பா அம்மா எந்திக்கிறதுக்கு முன்னால எந்திக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய சுந்தரலிங்கத்துக்கு இருக்குது. அதனால சுந்தரலிங்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்க எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நெருப்பை மூட்டி அதுல ஒரு காப்பியை போட்டு, அதாவது வெறும் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காப்பி போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதனால அந்த காப்பி தூளை எடுத்து எந்த புண்ணு சிராய்ப்புப்பட்ட இடங்கள் இல்லாத இடத்துலயுமே போட்டு விடுறாங்க. போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பயத்தின் உச்சத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா, வந்தது யாரு, எதனால இது நடந்துச்சு, நமக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சுது, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த செம்புல தண்ணி தந்தாங்க இல்லையா, அவங்க யாரு, இப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல படுத்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி இருக்கும். அப்பந்தான் கண்ணு லைட்டா அசந்து இவங்க தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்க ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி 3:45 அந்த டைம்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுந்தரலிங்கம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கால் விரல், அந்த கட்டை விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விரலை யாரோ பயங்கரமா இழுக்கிறாங்க. அதாவது இந்த சொடக்கு போடுறதுக்காக இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கர டைட்டா இழுக்கிறாங்க. யாருடா நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழும்பதுக்கு முயற்சி பண்றாரு. அவரால் எழும்ப முடியல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்திலேயே அந்த கையை தூக்கி தன்னுடைய நண்பன் மேல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாரு. ஆனா கையை தூக்க முடியல, காலை அசைக்க முடியல. ஆனா கால் பெரு விரல், அந்த கட்டை விரலை வந்து யாரோ நல்ல அழுத்தமா பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. அந்த வலியை வந்து அவரால் தாங்கவே முடியல. கடைசியில் ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எந்திக்கிறாரு. அப்படி கத்திக்கிட்டு எந்திக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசகுமாரும் அந்த இடத்துல டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே நிலைமை, அதாவது ஒரே மாதிரியான அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெருவரலை பிடிச்சி இழுத்து மூச்சு எல்லாம் விட முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்குதுங்க. அது என்னது பண்ணிச்சு அப்படிங்கறது அவங்களால சொல்லவே முடியல. 2 பேருமே கண்ணை அப்படி உருட்டிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாறி மாறி ஒரே விஷயத்த 2 பேருமே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியே காலையில விடியவும் ஆரம்பிச்சிருதுங்க. விடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செகண்ட் ஷோ படத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த விஷயத்த வெளியே சொல்லிட்டோம், அதாவது அப்பாட்டே அம்மாட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா இனிமேல் செகண்ட் ஷோ படத்துக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது, போகவும் முடியாது, கண்டிப்பா நமக்கு திட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இது அப்படியே போயிருதுங்க. அதாவது 3 நாளைகள் வந்து இவங்க வீட்டுல இருந்திருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு நடக்கல. அப்படியே அதை விட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து அங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தோப்பு ஒண்ணு இருக்குங்க. இவங்க ஊர் பக்கத்துல இருக்குது. அதாவது ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்குது. அந்த தோப்புல போய் நம்ம சரக்கடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அடிக்கடி இந்த சரக்கடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்குதுங்க. அதனால சரக்கை வாங்கிக்கிட்டு ஒரு மத்தியான நேரத்துல அந்த தோப்புக்கும் போறாங்க. அப்படி அந்த தோப்புக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆளுக்கு சரக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 கல்லறைகள், அதாவது அந்த தோப்பு ஓனருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு 5 கல்லறைகள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளை சுற்றி ஒரு கேப் இருக்கும். அந்த சென்டர் பகுதியை வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அதுல இருந்து அந்த சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம சீட்டு விளையாடுறது, அப்படி டைமை வந்து பாஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் இவங்கள்ட்ட இருக்குது. இது அடிக்கடி பகல்ல நடக்கும். ஆனா நைட்டு நேரம் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும்
பக்கம் போறது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி தான் அப்போ வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க சரக்கெல்லாம் அடிச்சு முடியக்கூடிய கண்டிஷன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் அங்க வர்றாருங்க. அதாவது இவங்களோட வயசுக்கு மூத்தவர், மாமான்னு சொல்லி தான் இவங்க எல்லாருமே அவங்கள கூப்பிடுறது வழக்கம். அவர் ஒரு முஸ்லீம் நண்பர். அவர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க கிட்ட அந்த அளவுக்கு அன்பும் பாசமா இருக்கக்கூடியவர். அவர் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, டேய் நான் 2 ஃபுல்லு கொண்டு வந்திருக்கேன்டா, இன்னைக்கு நம்ம இங்கதான் மஜா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள எல்லாம் உங்களை தேடண்டா, யாரையுமே காணல, இன்னைக்கு நம்ம இங்க தாண்டா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவங்க சாதாரணமா எப்பவுமே அங்க தானே தண்ணி அடிக்கிறது பழக்கம் தானே. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க சரக்கு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுவும் வெளிநாட்டு சரக்கை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. 2 ஃபுல் பாட்டில் சரக்கையும் எடுத்து வைக்கிறாரு. வச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த நபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டன் சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கிறாரு வீட்டுல. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி போய் வீட்டுல இருக்கக்கூடிய மட்டனை வாங்கிட்டு வாடா, மட்டன் கிழங்கு இதெல்லாம் இருக்கும், எல்லாம் வாங்கிட்டு வா, நம்ம இங்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரக்கு கூட அவங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் இது செய்யறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் போய் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சாதனங்கள் எல்லாமே எடுத்துட்டு வர்றான். ஒரு பெரிய வாளி நிறைய இறைச்சிகள் இருக்குது, அதாவது ஆட்டு இறைச்சி, அதாவது கறியாட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய குண்டா நிறைய கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழங்கு அவிக்கப்பட்டு அது வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிக்கன் பொரிச்சது இருக்குது. இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாழை மரத்துல இருந்து வாழை இலைகளை வெட்டி அப்படியே புல்கள்லாம் போட்டு அதுக்கு மேல வாழை இலையை போட்டு அதுல இதை மொத்தத்தையும் தட்டி இவங்க சரக்கும் அடிச்சு இந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு தீக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பிளாட் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 4 நண்பர்கள் அங்க வந்துடுறாங்க. அந்த முஸ்லீம் நண்பருக்கு தெரிந்த ஒரு 4 நண்பர்கள் வந்துடுறாங்க. அவங்க வந்த பிறகு மறுபடியும் அந்த வீட்டுல போய் ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு வாங்கிட்டு மறுபடியும் இவங்க அதை ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டை ஆயிடுறாங்க. இதுல மட்டையானது யாரெல்லாம்னா, அந்த மாமாங்கிற அந்த நபர், அவருடைய பேர் அவர் முஸ்லீம், ஏதோ ராஜா மொய்தீன் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க அவருடைய பெயரு. அப்படி அவர் ஒண்ணு. அதன் பிறகு அவருடைய இந்த கூட இருக்கக்கூடிய இந்த பசங்கள்ல நம்மளுடைய சுந்தர்லிங்கம், அரசகுமார் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் கூடுதல் போதையான சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வேற நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கிறான். அதே மாதிரி தோப்பு ஓனருடைய பையன் அங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி இவங்க 4 பேர் தாங்க அங்க இருந்திருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சரக்கு சாப்பிட்டு அங்கிருந்து சாப்பாடை சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேருமே அந்த இடத்துல அப்படி துல்லியமா உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தூங்குனவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அதாவது அந்த மாமா அப்படிங்கிற ராஜா மொய்தீன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய போனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க மனைவி கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்க யாருமே எடுக்கல. நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு அந்த போன் அட்டன் பண்றது நம்மளுடைய சுந்தர்லிங்கம் தான். அந்த போன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, இங்கதான் இருக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கொண்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சுந்தர்லிங்கம் பேசிக்கிட்டு போனையும் கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகுதாங்க இந்த மாமாவை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. மாமாவும் எந்திரிச்சிடுறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தோட்டத்துடைய ஓனருடைய பையன் சொன்னேன் இல்லையா, அந்த தோட்டத்து ஓனர்னே வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற தோட்டத்து ஓனரையும் எழுப்புறாங்க. அதன் பிறகு நடராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, இவங்க 4 பேரும் அங்க எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு என்ன நடக்குன்னா, இவங்களுக்கு போதை ரொம்ப தலைக்கு ஏறினால தலை வலி கொடுக்க ஆரம்பிச்சிருது. சரிடா, எங்களால நடக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கல்லறைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லறையில ஏறி உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சுந்தர்லிங்கம் என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் பயங்கரமா தலை வலிச்சுட்டு தான் இருக்குது. சரியான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க கிடையாது. அதாவது என்னன்னா, போதை தலைக்கு ஏறி இறங்காம அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு இவங்களால நகர முடியாம அப்படி அதுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தோப்பு இருக்கு பாத்தீங்களா, தோப்புடைய பின்பக்கத்துல ஒரு 20 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க. ஃபுல்லாவே இந்த மூங்கில் மரம், அதன் பிறகு காட்டு மரங்கள் வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு 20 ஏக்கர் லேண்ட். அந்த லேண்ட் தனியாருடையது, இன்னொரு பார்ட்டியுடையது. அவங்க அந்த லேண்டை பாக்குறதே கிடையாது, கவனிக்கிறது கிடையாது, அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தோப்பு மொத்தம் சுத்தமா நீட்டா இருக்கும். இவங்க தோப்புக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் சிரிக்கக்கூடிய சத்தம் அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த சத்தம் வரக்கூடிய அந்த திசையை நோக்கி நம்மளுடைய சுந்தர்லிங்கம் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு. என்னடா திடீர்னு இந்த நேரத்துல, அதாவது கிட்டத்தட்ட இது 1 மணி ஆகுது, இந்த 1 மணி டைம்ல இந்த காட்டுக்குள்ள யாரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாரு. யாரு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ராஜா மொய்தீன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராஜா மொய்தீன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா,
யாராவது ஒதுங்கிறதுக்கு வந்திருப்பாங்க, அதனால சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஆனா இந்த நடராஜன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து இதுக்கு நேர டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோப்புடைய ஓனர் ஒருத்தருங்க படுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுடைய நண்பர். அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இங்க வேற ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்க கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த ராஜா மொய்தீன் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நான் போய் பார்க்கறேன், டார்ச் லைட் அடிச்சுட்டு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டே ராஜா மொய்தீன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துருங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த லைட் வெளிச்சத்துல உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு 50 அடி தூரம் போறாரு. அந்த சிரிப்பு சத்தம் அப்படி பக்கத்துல நெருங்கி கேட்க 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 இவர் நெருங்கி போய்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படியே போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்துல புற்று மண் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த புற்று மண்ணுக்கு மேல மஞ்சள் சேலை கட்டின ஒரு பெண் தலையை விரிச்ச கோலத்துல அப்படியே அந்த புற்று மண்ணுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவர் என்னடா இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உற்று பார்க்கறாரு. அப்படி உற்று பார்க்கும்போது அந்த பெண் வந்து இந்த தலைமுடி இருக்கு பாத்தீங்களா, அது கீழே வரைக்கும் கிடந்திருக்குது. அதை இப்படியே கையை வச்சு அப்படியே நீவி விடுதுங்க. அப்படி நீவி விடும்போது ஒரு சம்பவத்தை அவர் தெளிவா பார்க்கிறாரு. இவருடைய டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த பெண்ணுடைய கை இருக்கு இல்லையா, அது நம்ம கோழிகளுடைய கால்கள் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல அந்த தோல் வந்து ரொம்ப கட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த மாதிரி அந்த கைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நகம் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு அப்படி நீளமா இருக்குதுங்க. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறத அவர் பார்க்கிறாரு. பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, அங்க உட்கார்ந்து இருக்கிறது உண்மையிலே பெண் கிடையாது, ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க இதுல வந்து ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஜின்னு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து அடிச்சு பிறண்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. வேக வேகமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாரு. அது அந்த பசங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாரு. அங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதுடா, நம்ம போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோப்புடைய ஓனரும் சொல்றாரு, அந்த பையனும் சொல்றாரு, ஆமா இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப காலமா இருக்குது, அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாத அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஏன்னா அவர் ஹிந்து, அவர் முனி அப்படிங்கிறாரு, அது ஒரு பெண் முனி, அங்க போய் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அது நம்மளை அடிச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல அந்த நடராஜன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நீங்க எல்லாம் பயந்து செத்துட்டு இருக்கீங்க, நான் போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறாங்க. விடே வேண்டாண்டா போகாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன், எனக்கு பார்த்தாதான் எனக்கு அது ஒரு முடிவே கிடைக்கும், இல்லைன்னா நான் பார்க்காம இருக்க மாட்டேன், நான் பார்த்தா அப்புறம் தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பையனை வந்து ஒத்தைக்கு விடுறதுக்கு அந்த பெரிய மனுஷனுக்கு மனசு இல்லைங்க. சரி நாங்களும் கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு கரெக்டா கூட்டிட்டு போறாருங்க. அப்படி போய் கரெக்டா ஒரு 10 அடி தூரத்துக்கு போகாம ஒரு 50 அடி தூரத்திலேயே அந்த ராஜா மொய்தீன் அப்படிங்கிற நபர் நின்றுட்டாரு. நின்றுக்கிட்டு இங்க இருந்தே டார்ச் அடிச்சு காட்டுறாரு. அந்த மஞ்சள் சேலை மட்டும் தெரியுதுங்க. அந்த சேலையை பார்த்த உடனே அண்ணா இருக்குது பாருடா, அது நம்மளை ஏதாவது பண்ணிடும், நம்ம இங்கிருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நடராஜன் அப்படிங்கிற அந்த பையன் மட்டும் இதை பத்தி கேட்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, நான் கிட்ட போய் பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த நபர் டார்ச் லைட் அவருடைய மொபைல் ஆன் பண்ணி அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அப்படியே வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போனவருக்கு திடீர்னு ஒரு அலறல் சத்தம், அதாவது இவருடைய அலறல் சத்தம் இங்க கேட்குது. இவங்க 3 பேரும் உள்ள ஓடுறாங்க. ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பெண் வந்து என்னன்னா, அங்க இவர் கிட்ட நெருங்க நெருங்க ஒரு 10 அடி தாண்டி போயிட்டே இருக்குது. கிட்டே போக விடல. ஆனாலும் இந்த நபர் நடராஜனுங்கிற அந்த நபர் வந்து அதை வந்து கவனிக்கவே இல்லைங்க. கிட்டே போயிடுறாரு. யாருடி நீ எங்கடி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே சரட்டுன்னு அது திரும்பி நின்று இருக்குங்க. அப்படி திரும்பி நிற்கும் போது அதனுடைய கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி இதில் வந்து சிவப்பு கலரில் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கண்கள் வந்து ஒளிர ஆரம்பிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கையை எப்படி தூக்கி இருக்குங்க. அந்த கைகள் வந்து இந்த கோழியுடைய அந்த கால்களுடைய தொலி மாதிரி இருக்கும் இல்லையா, தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோள்கள் வந்து இறுகி போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதில் அந்த நகங்கள் வந்து அப்படி 7 இன்ச்சுக்கு அப்படி நீண்டு இருக்கவே என்னை பார்த்து ஆன ஒரு சவுண்டு கொடுக்க தான் இவங்க கிட்டேயும் போயிருக்கிறாங்க. இவங்களும் அதை பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே அவனை கூட்டிட்டு வாடான்னு சொல்லி இழுத்துட்டு ஓடும்போது நடராஜனை அந்த இடத்துல இருந்து இழுக்க முடியல. நடராஜன் வந்து இந்த கருங்கல் துண்டு மாதிரி அப்படியே நிற்கிறாருங்க. ஆனாலும் இழுத்து பார்த்துருக்குறாங்க. அது 10 அடி தூரத்துல இருந்து சரட்டுன்னு இவரு கிட்ட வந்திருக்குது.
அதன் பிறகு இவங்க இழுத்தாங்க இல்லையா, நம்மளுடைய அந்த நடராஜனுங்கிற அந்த பையனை வந்து இழுத்துட்டாங்க. அப்படி இழுத்துக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த உருவம் வேகமா வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை நோக்கி பயங்கர ஸ்பீடா வந்திருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடிட்டே இருக்கும்போது நடராஜனுடைய கையை விட்டுறாங்க. ஏன்னா இவங்களுக்கே பதட்டம் ஆயிடுச்சு. பயங்கரமான பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. 3 பேரும் அவங்க வீட்டை நோக்கி ஓடிட்டாங்க. நடராஜன் அந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஆனா நடராஜனும் ஓடி இருக்கிறாருங்க. அங்க இருந்து எழும்பி அவர் நேர அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் அப்படியே கமந்து விழுந்தவர். நாங்க பக்கத்து வீட்டுக்காரர் பால் பண்ணையில பால் கொண்டு ஊத்தக்கூடிய ஆளுங்க, அவங்க வீட்டுல மாடெல்லாம் இருக்குது. அந்த ஆள் காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வரும்போது நட்டு வாசல்ல இவர் விழுந்து கிடக்குறாரு. அதை பார்த்துக்கிட்டு தாங்க போன் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்களை எழுப்பி, அதாவது நடராஜனுடைய குடும்பத்தாரை எழுப்பி, இந்த மாதிரி உங்க மகன் வெளியில விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து பார்த்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. முதுகுல வந்து 4 நகத்தால கீறப்பட்ட தழும்புகள் மட்டும்தாங்க இருந்திருக்கு. அதன் பிறகு மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. விடிஞ்ச பிறகு இவங்க எல்லாருமே கொஞ்சம் செட் ஆவாங்க இல்லையா, ஒரு 10-10:30 மணிக்கு ஒரு சபை கூடுவாங்க இல்லையா. அப்படி சபை கூடி பேசும்போது தாங்க அங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில பெரியவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ரொம்ப காலமா அங்க இருக்குது, அது யாரையும் ஒன்றும் செய்யாது, நீங்க யாரும் சீண்டாம இருக்கிறது வரைக்கும். அப்படி யாராவது சீண்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் சீண்டிட்டாங்க இல்லையா, கண்டிப்பா நம்மலாம் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் உச்சத்துல எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சுந்தரலிங்கமும் இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடராஜன் அப்படிங்கிற அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் தெளிவா தாங்க இருந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கும்போது இந்த மாதிரி அது என்ன பின்னால வீடு வரைக்கும் விரட்டிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அங்கிருந்து தருதறிக்க ஓடி இருக்கிறாரு. ஓடின பிறகு அது என்ன பின்னால எங்க வரைக்கும் வந்துச்சு, அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா 2 நாளைக்கு பிறகு இந்த நடராஜன்ங்கிற அந்த நபர் வந்து புத்தி பேதலிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதாவது அங்க யாருக்கிட்டையோ தனியா பேசக்கூடிய ஒரு தன்மையோட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க உடம்புக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மனசளவுல பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதனால நீங்க வந்து ஏதாவது மனோ தத்துவ நிபுணரை வந்து பாருங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பையனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. நடராஜனை 16 நாள் வீட்டுல தான் வச்சிருக்கிறாங்க. 17ஆவது நாள் காலையில அந்த பையன் வந்து இறந்துடுறான். அதாவது நடராஜன் இறந்து போயிடுறாரு. நடராஜன் அந்த இயற்கை மரணம் மாதிரி இறந்து போயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய சுந்தரலிங்கம் சரி, அவருடைய அந்த மாமா பையன் சொன்னேன் இல்லையா, அதாவது அரசகுமார், இவங்க 2 பேருமே டெய்லி சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்படியே இருந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஆனா ராஜா மொய்தீன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்குது. இருந்தாலும் அவருடைய குரான் அவர் வாசிக்கிறதுனால அவர்கிட்ட அது பெரிய அளவுல அண்டாம இருந்திருக்குது. அவருடைய நிலைமையில இருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு ஜின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜின் விரட்டிட்டு தான் வந்துச்சு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது 2 மாத காலம் அவர் லீவுக்கு வந்து அந்த 2 மாத காலத்துக்கு முன்னாடி மறுபடியும் துபாய் போயிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பசங்களான நம்மளுடைய சுந்தரலிங்கம், அதன் பிறகு மற்ற நபர்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருந்திருக்குது. ஆனா அந்த ஊர்ல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடிக்கடி சதுரகிரி மலைக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய சுந்தரலிங்கம். அதன் பிறகு அவருடைய மாமன் மகன் அதாவது அரசகுமார், இவங்க 2 பேருமே போகும்போது ஒரு ருத்ராட்சம் அணிந்த, அதாவது கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்ட ஒரு பெரியவர் வந்து சதுரகிரியில வச்சு பிடிச்சி இவரை வச்சு பேசியிருக்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் பண்ண போறீங்க, என்னத்துக்கிட்டா நைட்ல எப்படி போறீங்க, அதே உங்க குடும்பத்தை சேர்ந்தேதான்டா அப்படின்னு சொல்லி சுந்தரலிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல விவரம் கேட்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு சம்பவமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த தியேட்டருக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, படம் பார்க்கறதுக்காக போவாங்க இல்லையா, அப்படி போயிட்டு வரக்கூடிய டைம்ல அந்த இடத்துல மஞ்சள் சீரை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, அந்த பெண் வந்து இவங்க நம்மளுடைய சுந்தரலிங்கத்துடைய குல தெய்வத்தோட சேர்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெய்வம் தான். அந்த தெய்வம் வந்து ரொம்ப உக்கிரமானதுனால அந்த காலத்துல இவங்க பாட்டம் கூட்ட காலத்திலேயே அதை காட்டுக்குள்ள வந்து விட்டுட்டாங்க. அதுதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சுந்தரலிங்கத்தை வந்து கூடுதல் பாதுகாப்பு தாங்க கொடுத்துருக்கதாட்டு சொல்றாரு அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கூட இருக்கக்கூடியவங்களாலதான் நீ கெட்டு போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அது கொஞ்சம் கோபத்தோட உங்ககிட்ட நடந்திருக்குது. நள்ளிரவு நேரத்துல நீ வெளியே போகக்கூடாது, உன்னுடைய 26 வயசுல வந்து ஒரு பெரிய கண்டம், அந்த கண்டத்துல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த தெய்வம் முயற்சி பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஒரு தெய்வம் அது இந்த மாதிரி பண்ணிருக்கு, எனக்கு வேண்டி பண்ணிருக்குது அப்படின்னா எதுக்காக அந்த நண்பன் அதாவது நடராஜனை வந்து
அது வந்து இந்த மாதிரி அடிச்சு கொள்ளுது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இவருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்குது. அந்த இடத்துல கேட்டிருக்கிறாரு. அதாவது அந்த சதுரகிரியில இருக்கக்கூடிய அந்த சித்தர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்பந்தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு அவன் தனியா அந்த பொண்ணுகிட்ட போனான் இல்லையா, அதாவது அந்த தெய்வமான அது ஒரு தெய்வம் தான் சொல்றாராம் அவரு. அப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட போனான் இல்லையா, போனவன் அதாவது என்ன பண்ணியிருக்கணும், தள்ளி நின்று ஏதாவது கேட்டுக்கிட்டா தான் வந்திருக்கணும். ஆனா அந்த பையன் வந்து ஒரு தப்பான விஷயத்த அங்க பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, கிட்ட போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த தேவதை, அதாவது 10 அடி 10 அடி தள்ளி போனது அதுக்கு பிறகுதான் நடந்திருக்குங்க. அந்த தேவதையுடைய உடம்புல கையை வச்சிருக்கிறான். அப்படி வைக்கவே கூடாது, அவன் வச்சுட்டான். அப்படி கை வச்ச அடுத்த செகண்ட் தான் அது நீலியாட்டும் காளியாட்டும் மாறுச்சு அந்த இடத்துல. அதனாலதான் அவனை அடிச்சது, அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த சதுரகிரியில இருக்கக்கூடிய அந்த சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டுதான் அரண்டு போயிடுறாங்க. ஓஹோ, அதனாலதான் அவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சித்தர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தந்த கோயிலுக்கு போங்க, இந்தந்த விஷயங்களை பண்ணுங்க, இனிமேல் அதுக்கு தொந்தரவு எதுவும் இருக்காது. ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடம் இப்ப அந்த டைம்ல 2012 அந்த இடம் வந்து காடா தான் இருந்துட்டு இருக்குது. கொஞ்ச நாள் தான் அவ அங்க இருக்க போறா. அதுக்கு பிறகு அவ அங்க இருந்து போயிடுவா. அப்படி போன பிறகு அந்த இடமே வந்து நிறைய வீடுகள்லாம் வந்துடும் அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு இவரு இந்த பிரச்சனைக்குள்ளே போறது கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, தண்ணி அடிக்கிறத விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்க்குறதையும் விட்டுட்டாரு. அதன் பிறகு இந்த ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சுற்றுறதை விட்டுட்டாரு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் மாற்றம் கொண்டு வர போய் அவருடைய லைஃப் வந்து இப்போ நல்லா தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரும் சவுதி அங்கங்கன்னு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சுந்தர்லிங்கம். அப்படி சுந்தர்லிங்கத்துடைய லைஃப்ல இந்த சம்பவம் இப்படிதான் நடந்திருக்குது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை கொண்டு போய் ஏன் காட்டுல விட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மறுபடியும் அதை ஒரு கதையா சொன்னாரு. அதை நான் இப்பவுமே சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன கதை தான், அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களுடைய தாத்தன் பாட்டன் பூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஊருக்குள்ள பயங்கரமான தண்ணி பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலகட்ட சமயத்தில் அந்த ஊரில் வந்து ஒரு குழந்தைய வந்து தெய்வமா பார்த்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எந்த காரியம் செய்தாலுமே அது நல்லா இருக்கும். இந்த இடத்துல தோண்டுங்க தண்ணி வரும்னு சொன்னா அந்த இடத்துல தோணுனா தண்ணி வருமாங்க. அப்படிப்பட்ட ஒரு கன்னி தெய்வமா இருந்த ஒரு தேவி தான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமா எல்லாரும் பாதுகாப்போட தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, பக்கத்து ஊர்காரங்களுக்கும் தண்ணி வேணும், இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தண்ணி பார்க்கறது, தண்ணி வைக்கிறது, இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அந்த குழந்தைய சொன்னா கரெக்டா இருக்குமா. கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை இருந்திருக்குது. அதன் பிறகு அந்த குழந்தை காணாமல் போயிருக்குங்க. காணாமல் போன பிறகு இவங்க ரொம்ப நாள் தேடி இருக்கிறாங்க, அந்த குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி அந்த டைம் கிடையாது இல்லையா. அதனால அப்படி தேடும் போது அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. அதாவது திடீர்னு ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு பின்னால ஒரு புற்று ஒண்ணு வளர்ந்துருக்குங்க. அதாவது கரையாம்புற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புற்று ஒண்ணு வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படி அந்த புற்றை வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசியா ஒரு நாள் வந்து அந்த புற்றை இடிக்கும் போது அந்த புற்றுல இருந்து ரத்தம் அப்படி தெறிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ பாம்பு ஏதோ உள்ள இருந்திருக்குது, நம்ம அடிச்சதுல அது பாம்புடைய ரத்தம் தான் தெரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புற்றை ஃபுல்லாவே தோண்டி இருக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள அதாவது அந்த புற்றுக்கு உள்ள அந்த பெண்ணுடைய தலை இருக்கு பாத்தீங்களா, அந்த தலை மட்டும் அப்படியே இருந்திருக்குங்க. அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்து ஊர் ஃபுல்லா கலைஞ்சு பயங்கர இதாயிட்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 40-50 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து பார்த்து அம்மா தேவின்னு சொல்லிக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கோவிலை கட்டி சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படி சாமி கும்பிட்டு இருந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன தெய்வம்னு யாருக்குமே தெரியாம இருந்ததுனால பலி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு கோழி அப்படின்னு சொல்லி பலியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பலியிட ஆரம்பிச்ச பிறகு அந்த தேவி வந்து உக்கிரமாயிடுச்சு. அதாவது அந்த தேவிக்கு பலியெல்லாம் பிடிக்காது போல இருக்குது. அதனால உக்கிரமாயி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அழிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது அடிக்கடி அந்த வீட்டுல சாவு விட ஆரம்பிச்சிருக்குது. இப்படி சாவு விழுந்த உடனே என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து அந்த சாமிக்கு வந்து மறுபடியும் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி சாவு விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேவி சொல்லி இருக்குது, நான் வந்து சுத்தமான பூஜையை எதிர்பார்க்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இங்க ஒரு உயிர் போச்சுன்னா உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகும் அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பலியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இந்த வெளியூர்ல இருந்து வரக்கூடிய சில ஆட்கள் வந்து கோழி அறுக்கிறது, அந்த இடத்துல ஆடை விட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்படி செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சான்னு தெரியாது. ஆனா இந்த தேவி வந்து உக்கிரமாய் மறுபடியும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 4-5 பேரை பலி எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி எடுத்துட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க இது ஒரு தீய சக்தி மாதிரி தெரியுது, பலியெல்லாம் கொடுத்தா எல்லா சாமிகளையும் ஏத்துக்கிடும், இது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியூர்ல இருந்து, அதாவது கேரளால இருந்து சில மாந்திரிகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தேவி, அதாவது ஒரு தேவியா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாந்திரிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா நிறைய உயிர்களை பலி எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இனிமேல் இந்த சாமியை வந்து இங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புத்து மண்ணுக்குள்ள இருந்தது இல்லையா, அந்த குழந்தையுடைய தலைதாங்க இருந்திருக்குது, அப்படிதான் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அந்த புத்து மண்ணை சுத்தமா வெட்டி கிளியரா எடுத்து அப்படியே காட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அதாவது ஊர் மக்கள் மொத்தமா சேர்ந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தேவியை வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல முளைக்கம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மூங்கில் மரங்கள், அதை வந்து ஃபுல்லா நட்டு விட்டு அதை சுத்தி ஒரு கெட்டை போட்டு, அதாவது ஏதோ ஒரு மாந்திரிக கட்டுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கெட்டை போட்டு கெட்டி அப்படியே அந்த காட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. அதன் பிறகு அந்த தேவியால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவும் செய்யல, அந்த தேவியை யாரும் பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் அந்த நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறாரு நம்மளுடைய சுந்தரலிங்கம். அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதனாலதான் அந்த தெய்வம் இவ்வளவு தூரம் உக்கிரமானதும் இந்த மாதிரி எங்க குடும்பத்தை விட்டு கடத்தப்பட்டதும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இருந்தாரு. இதுதான் ஒரு சின்ன சம்பவம் தான், அதை சேர்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க கேட்பீங்க கண்டிப்பா என்ன ஆச்சு, அந்த தேவி யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பீங்க இல்லையா, அதனால நானே கேட்ட விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டேன். இப்படி தாங்க அவங்களுடைய லைஃப்ல இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சுந்தரலிங்கத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனல்கள், அதாவது புதிய மானுஷ கதைகள் மற்றும் நாகா மானுஷம் இன்னொரு சேனல் இருக்குது. அவர் வீடியோ போடுறது லேட் ஆகுது, அவர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதாவது மணி த பிளாக், அந்த சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மாத்தி மாத்தி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.